மாதா தொலைக்காட்சியின் அன்பு நெஞ்சங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களை பேறு பெற்றோர் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களிடே என்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இறைவார்த்தைக்கு இணங்க பேறு பெற்ற சகோதர சகோதரிகளை சந்தித்து அவர்களோடு உடனிருந்து உரையாடி உறவாடி நாம் அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் இணைந்து வாழ, ஒரு சாட்சிய வாழ்வு வாழ ஒரு தூண்டுதல் பெறுவதற்காகவே வந்திருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் என்ன சொல்ல போகிறார், எப்படிப்பட்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்று நான் கேட்டு தெரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறேன். நீங்களும் ஆவலாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர்களை சந்திக்கலாமா, உறவாடலாமா, உரையாடலாமா, ஒரு சில மணித்துளிகள் உடனிருக்கலாமா? வாருங்கள், பேசலாம். வணக்கம். 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 எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல, இந்த பேறு பெற்றோர் நிகழ்ச்சியில் சந்திக்க ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் அருண் ஃபெர்னாண்டஸ். நான் வந்து ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கோம். ஸோ லேர்னர்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் லேர்னர்ஸ். ஸோ சில்ட்ரன் ஹூ லேர்ன் டிஃப்ரெண்ட்லி அவங்களுக்காக இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நான் பண்ணுறேன். என் பேர் திவ்யா ஃபாதர். ஸோ நான் வந்து என்னோடய பிஹெச்டி முடிச்சுட்டு இப்போ கரண்ட்டாக வந்து இன்பிட்வீன் ஜாப்ஸில் இருக்கேன். ஸோ ஐம் சர்ச்சிங் ஃபார் அ ஜாப். என்னுடைய பேர் மனோகர் ஃபாதர். இவன் மகள், மருமகன். உங்களை இந்த மாதா தொலைக்காட்சியோட சந்திக்கிறதுல பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை குடும்பமாக சந்திக்கிறதுல, உங்களோட பேசுறதில்ல. பார்க்கும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த குறைபாடுகளும் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்களுமே வந்து அந்த ஒரு சில அனுபவங்களை, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள் எங்களை வந்து பக்குவப்படுத்த போகுது இல்லைங்களா? அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை தொடக்கத்துலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லி பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அனுபவங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் முன்னாடி வந்து பார்க்கும் போது வந்து நார்மல் அப்படின்னு இருக்கிறதும் வந்து டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ்ன்னு நான் சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே இந்த டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்கிறது இந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டே எங்களுக்கு புதுசு. ஏன்னா பெருசாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில்ல. இது இதை பற்றி நீங்கள் நிறைய சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒன்றுமே தெரியாமல் தான் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் ஒரு குழந்தை மாதிரி தான் வந்து நிற்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த டிஸ்லெக்ஸியா அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் கற்றல் திறன் குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கற்றல் திறன்னா வந்து ரீடிங் ரைட்டிங் அந்த பசங்களுக்கு வராமல் மற்ற ஓரலாக வந்து கம்யூனிகேட்லாம் பண்ண முடியும் அவங்களால. பட் ஆனால் வந்து ரீடிங் ரைட்டிங் வரும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், இல்லை வந்து ரீட் பண்ணும்போது ரீட் பண்ண முடியாத இருக்கும். ஸோ இதுதான் அந்த டிஃபிகல்ட்டி. இது வந்து 1 in 5 சில்ட்ரனுக்கு இருக்குது, ரெகுலர் ஸ்கூல் கோயிங் பசங்களுக்கு கூட. ஸோ இதை நான் வந்து இன்விசிபிள் டிசபிலிட்டின்னு சொல்வேன். ஒரு பார்த்தா தெரியாது, பட் ஆனால் அந்த டிஃபிகல்ட்டி அந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி டிஃபிகல்ட்டி தான் எனக்கும் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு, இப்போவையும் இருக்குது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி என்னென்னா வந்து நான் ஓரலாக எல்லாமே சொல்ல முடியும். ஸோ வந்து நீங்கள் எதாவது ஆன்சர் கேட்டிங்கன்னா நான் ஓரலாக நல்ல மனப்பாடமாக லைக் அதை வந்து சொல்லுவேன், அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ணுவேன். ஸோ ஆனால் வந்து அதை எழுதணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்பெல்லிங்லாம் வராது. இப்போ ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா வந்து ஹியூமன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அதை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும், எல்லாம் தெரியும். பட் ஆனால் அதே ஆந்த்ரோபாலஜியை ஸ்பெல்லிங் எழுத சொன்னால் தெரியாது. ஸோ இதுதான் இந்த டிஃபிகல்ட்டி, இதுதான் இந்த டிஸ்லெக்ஸியா. ஆனால் இது பார்க்க போனால் என்னுடைய இதில் நம்ம எங்கூட ஸ்கூலில் படிச்சிருக்க பசங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து கூட்டி வாசிக்கிறதுலே ரொம்ப தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி,
தடுமாறுவாங்க. அப்படி அது எல்லாருமே அந்த கேட்டகரியில் வந்துருவாங்கன்றீங்களா? ஸோ 1 in 5 சில்ட்ரனுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. இது ரொம்ப காமனான ஒரு ப்ரிவலன்ஸான ஒரு டிஃபிகல்ட்டி. ஸோ இல்லைன்னா இன்னொரு விஷயம் இருக்கும். அது வந்து எழுத்துக்கூட்டி வாசிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறது வந்து இட் கேன் ஆல்சோ பி ESL, இங்கிலீஷ் டு பி செகண்ட் லாங்குவேஜ். அவங்களுக்கு வந்து தமிழ் மொழி ஃபஸ்ட் மொழியாக இருக்கலாம். அவங்க இங்கிலீஷ் படிக்கும் போது அது வாசிக்க முடியாத மாதிரி இருக்கலாம். இல்லை தமிழே வாசிக்க முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கும் இந்த டிஃபிகல்ட்டி எல்லாம். உங்களுக்கு தமிழும் அப்படி தான்? எனி லாங்குவேஜ் வில் பி அ ப்ராப்ளம். வாசிக்கும் பொழுதோ ஸ்பெல் பண்ணும் பொழுது. ஓகே, இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது இது. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் தெரியல, இதை பற்றிலாம் தெரியல, பெருசாக யோசித்ததும் கிடையாது. இது ஓகே, இது என்ன சரி, அவங்க ஏதோ அவங்க ஒழுங்காக நிறையா புக் வாசிக்கிறதுல இப்போ இருக்குது, நிறையா அவங்க கேட்குறதுல இப்போ இருக்குது, அதனால் இவங்களுக்கு இது இருக்குது, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒரு கற்றல் குறைபாடு அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. சில பேரண்ட்ஸுக்கும் அந்த பிள்ளைங்களை பற்றி தெரிய மாட்டேதான், படிக்கலை எழுத மாட்டேன்றான் அப்படின்னு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் டியூஷனும் தான் போடுறாங்க. அது என்னன்னு சின்ன வயசுலேயே அதை ரெகுலரைஸ் பண்ணிட்டோன்னா அவங்கள வந்து சரி நல்ல வழியை கொண்டு வந்துடலாம். சூப்பர். அது நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிய நான் படிக்கலை எழுதலைன்னு மட்டும் சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு கொஞ்சம் அதை கைட் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்களும் நார்மலாக வளர வாய்ப்புகள் உண்டு. இது இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சாங்க உங்கள் வீட்டில்? நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சா இல்லை உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சா? எப்படி இது தெரிய வந்ததெல்லாம் எப்போ? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 7 ஸ்கூல்ஸ் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் வந்து ஜூலைக்கு அப்புறமா வந்து ஆகஸ்டில் ரெட் மார்க் வந்துடும் என்னோடய மார்க் ஷீட்டில். ஓகே. ஜூலையில் என்ன ஆகும்னா வந்து நல்ல பாப்புலர் ஆகிடுவேன். ஏன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் டேலலாம் நான் வந்து அத்லீட். ஸோ அதனால் எல்லா ரன்னிங் ஈவெண்ட்ஸ்லேயும் வின் ஆகிடுவேன். எந்த டீம் நான் இருக்கிறேனோ அந்த டீமில் வந்து பேட் அண்ட் ரீலேயில் வின் ஆகிடுவோம். ஸோ அது வந்து ஒரு பாட்டு. ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து ரியாலிட்டி வந்துடும். ஸோ மார்க் பேப்பர் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். இல்லை வந்து நான் வந்து ஒன்றுமே எழுத மாட்டேன். நிறையா நம்பர்ஸ்லேயே ரொம்ப வேல்யூபிளான நம்பர் 0 நம்பர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அது ஒரு வேல்யூ அந்த டைமில் தான் ஸ்கூலில் கூப்பிட ஆரம்பிப்பாங்க. உங்கள் பையனுக்கு வந்து ஏதோ ஃபண்டமெண்டலாக பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் வேறு ஸ்கூல் ஆரம்பிச்சிருங்க, நாங்கள் பாஸ் டிசி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 ஸ்கூல் மாற்றிட்டாங்க என்னைய. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து முயற்சியாக வந்து என் கூடயே இருந்திருப்பாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மா எப்பயுமே ஒரு வேர்ஸ் சொல்லுவாங்க. பைபிளில் ஒரு வேர்ஸ் இருக்குது, மை ஸ்ட்ரென்த் வில் பி பர்ஃபெக்டட் இன் யுவர் வீக்னஸஸ் அப்படின்னு. ஸோ அந்த வார்த்தையில் வந்து கவலைப்படாத, கடவுளோட ஸ்ட்ரென்த் உன்னோட வீக்னஸில் பர்ஃபெக்ட் ஆகும், கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா டைமுமே வந்து ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறும் போது இந்த ஸ்கூலில் நீ நல்லா படிப்படா அப்படின்னு ஒரு ஊன்றதோட தான் இருப்பாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு 8th ஸ்டாண்டர்டில் என்ன ஆகிடுச்சு, ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க, உங்கள் பையனுக்கு வந்து மெமரிலேயோ அண்டர்ஸ்டாண்டிங்லேயோலாம் பிரச்சனை இல்லை, உங்கள் பையனுக்கு ரீடிங் ரைட்டிங்கில் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அவனுக்கு தெரிகிற ஆன்சரை வந்து அவன் எழுதும் போது மட்டும்தான் அந்த பிரச்சனையாக இருக்குது. ஸோ இல்லைனா அவன் வந்து இஸ் அ வெரி பிரில்லியன்ட் சைல்டு, நாலேஜ் வைஸ் அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ அப்போ என்ன மேம் சொல்கிறீங்க, இப்போ அவனுக்கு நல்ல நாலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் மார்க் வர மாட்டேங்குது. எங்கள் அம்மா சொன்னாங்க, மார்க்குக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லை, அது ரீடிங் ரைட்டிங் ஒரு ஸ்கில், அவனுக்கு அது அதில் வந்து ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது, ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அப்போ தான் என்னை வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அசஸ்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ 8th ஸ்டாண்டர்டில். ஸோ அந்த அசஸ்மெண்ட்டுக்கு அனுப்பும் போது வந்து தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி வந்து எனக்கு டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஸோ அதனால தான் இந்த ரீடிங் ரைட்டிங் வரலை அப்படி. ஸோ மூவிங் ஃபார்வர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அவன் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ஸ்கூலில் போகணும், அவனுக்கு வந்து ரெமிடியல் எஜுகேஷன் கொடுக்கணும். அப்போ 8th ஸ்டாண்டர்ட் போது கூட தான் வந்து எனக்கு வந்து 6 letter 7 letter வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்பெல் பண்ண முடியாது. ஸோ அந்த இதில் வந்து சரி இந்த ரெமிடியல் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னு எங்கள் அம்மா கண்டுபிடிச்சி
அப்புறம் ஒரு ரெமிடியல் ஸ்கூலுக்கு போய் சேர்க்கும் போது அது ஒரு சின்ன ஸ்கூல். எங்கள் அப்பாவுக்கு அது வந்து உடன்பாடே இல்லை. என்ன நான் வந்து இதுவரையும் பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்குறேன், அது என்ன வீடு மாதிரி இருக்குது, அந்த ஸ்கூலில் போயிட்டு என் பையனை சேர்க்குறேன், அவன் எப்படி படிக்க போகிறான் அப்படி. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் நிறைய சேர்த்தாச்சு, இப்போ வந்து நம்ம ரெமிடியல் எஜுகேஷன் இவனுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அந்த ரெமிடியல் எஜுகேஷன் கொடுக்க ஃபஸ்ட்டு என்னோடய அகாடமிக் சக்ஸஸ்ன்னு சொல்ல போனால் 10th ஸ்டாண்டர்டில். ஸோ 3 years ரெமிடியல் எஜுகேஷன் கொடுத்து நான் 10th ஸ்டாண்டர்டில் நானே ஒரு ஸ்க்ரைபை வச்சு எழுதினேன். ஸ்க்ரைப்னா நான் ஒருத்தர்கிட்ட சொல்வேன், அவங்க வந்து எழுதுவாங்க. அது உங்களால் எழுத முடியாது, ஏன்னா அந்த ரீடிங்னால. ஆனால் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காருவாங்க, நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க. கரெக்ட், அதுதான் ஸ்க்ரைப். ஸோ அது என்ன ஆச்சுன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட்னா அந்த பையன் வந்து 8th ஸ்டாண்டர்ட் இருப்பான். ஓகே. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சாதான் அவன் எழுதுவான், ஏன்னா அவனுக்கே தெரியாது எதுவும். ஆமாம். ஸோ அதை மாதிரி நான் வந்து சொல்ல அவன் எழுதும் போது ஒரு 75 marks பர்சன்டேஜில் ஃபஸ்ட் டைம் நான் 10th பாஸ் ஆனேன். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி கூட தான் வந்து அன்றைக்கி ஒரு டியூஸ்டே தான் இருந்துச்சு. சென்ட் ஆண்டனிஸ் கிட்டில் ரொம்ப வேண்டிட்டு, பிகாஸ் ஐ எம் வெரி ஃபாண்ட் ஆஃப் தட் செயின்ட். ஸோ அவர் வேண்டிட்டு ஃபஸ்ட் எக்ஸாம் வேறு டியூஸ்டே, ஸோ அதனால் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது வந்து ரொம்ப பெரிய, அதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சக்ஸஸ் அப்படின்னு சொல்ல போனால் அதுதான் எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. அப்புறம் 12th வந்து நானே எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 12th வந்து நான் ஸ்க்ரைபே இல்லாமல் நானே வந்து எழுதி, ஆனால் வந்து 53% தான் வாங்கினேன். பட் ஆனால் அப்போ நானே எழுதினேன். ஸோ தட் இஸ் சம்திங் விச் என்னோட 2 இனிஷியல் சக்ஸஸ் ஆஃப் அகடமிக்ஸ்ன்னு சொல்லலாம். வாவ், சூப்பர். ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி தான். இப்போ உங்களுடைய இந்த பகிர்தலில் இருந்து டிஸ்லெக்ஸியா அப்படின்னா என்ன, அது சந்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எப்படி கடந்து வந்திருக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் அம்மா வந்து உண்மையிலே மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாங்க. உண்மையிலே அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். உண்மையிலே ஏன்னா புனித அகுஸ்தீனாருக்கு வந்து அவங்க அம்மா மோனிகா தான் கூட இருந்தாங்க. அவர் தவறு செய்யும் பொழுது கூட எங்கள் அம்மா வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவர் பெரிய மனமாற்றம் அடைந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்பொழுது உங்களுடைய உயர்வுக்கு வந்து அம்மா மிகப்பெரிய பலமாக இருந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருக்குது. சந்தோஷம். வீட்டில் ஓகே, அம்மா அப்பா எப்படி உங்களை பார்த்தாங்க, எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஸோ அது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படின்னா 10th நான் சொன்ன மாதிரி பாஸ் ஆகி வீட்டுக்கு வரேன், 75 marksன்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். வரும்போது எங்கள் அப்பா வந்து ஏன் சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் தான் ஃபஸ்ட் டைம் மார்க்ஸ் வந்து 75 marks வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட் டைம் நான் பெருசாக பாஸ் ஆகியிருக்கேன், அதனால் சந்தோஷப்படுறேன். அது நீ சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லையே, ஏன்னா வந்து நீ மற்றவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீ வந்து யார்கிட்டயோ சொல்கிற அவங்க எழுதுகிறாங்க, ஸோ அதில் நீ என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு வந்து உண்மைதான். அது அவர் சொன்னது உண்மைதான். ஏன்னா மற்றவங்கெல்லாம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் எழுதலை, நான் டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிறேன் அப்படி. ஸோ ரொம்ப கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சிட்டேன் அவர் சொன்ன உடனே. அப்புறம் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொன்னேன், என்ன சோகமாக இருக்கும்போது என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்டேன். அம்மா, அப்பா சொன்னது கரெக்ட் தானே, என்னால் எழுத முடியல, நான் யார்கிட்டயோ சொல்லி தான் எழுதுறேன். அப்படி இல்லையே, நீ ஏன் அப்படி யோசிக்கிற அப்படின்னா, வேறு எப்படி யோசிக்கிறது, அது அவர் சொல்கிறது உண்மை தானே. இல்லை, நீ வேணால் எப்படி யோசி. தட் இஸ், அவங்க அப்பாவுக்கு வந்து பிஏ இருக்காங்க, அவர் ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஒரு கம்பெனி. அவர் ஊருக்கு போகும்போதோ அவர் வந்து சொல்லும் போதெல்லாம் ஃபோன் பேசும் போது அவங்க எழுதுவாங்க, இமெயிலில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவர் 45 வயசில் பிஏ இருக்கிற போது நீ வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயே பிஏ வச்சு எக்ஸாம் எழுதுறீன்னா அவர் ஏஜில் எத்தனை பேர் வச்சுருப்ப பாரு அப்படின்னு. சூப்பர். அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன், அது உண்மையே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 12th முடிச்சுட்டு யூஜி லாயலாவில் பண்ணேன். அதுக்கப்புறம் லாயலாலேயே வந்து பிஜி முடிச்சுட்டு லெக்சராக இருந்தேன் ஒரு 1.5 years. ஸோ அப்போ நான் திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, மை ஸ்ட்ரென்த் வில் பி பர்ஃபெக்டட் இன் யுவர் வீக்னஸஸ்ன்னு சொன்ன மாதிரியே நான் எவ்வளோ டீச்சர்ஸ் முன்னாடி வந்து நான் வந்து ரொம்ப குனிஞ்சு இருந்தேன். ஏன்னா வந்து நான் படிக்கலைன்னு. ஆனால் என்னையே ஒரு டீச்சர் மட்டும் ஒரு லெக்சரர் ஆக்குனார் கடவுள். ஸோ அதுக்கப்புறம் நான் எல்லா செமிஸ்டர்லேயும் லாஸ்ட் கிளாஸில் என்னோடய ஷேரிங் நான் சொல்லுவேன். இதை மாதிரி வந்து எனக்கு ரீடிங் ரைட்டிங் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு, ஆனாலும் நான் இப்போ வந்து ஒரு லெக்சரராக உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஸோ எனக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் போதே என்னால் இவ்வளோ பண்ணும் போது
உங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டி இல்லாமல் எவ்வளோ நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு எப்பயுமே அந்த மோட்டிவேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்டு, அப்புறம் அதே லைன்லேயே இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த பசங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது வீட்லேயே ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்கள வந்து வேறு எங்கேயுமே லைக் இப்போ என்னென்னா எங்கள் அம்மா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் மாறி நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் அப்புறமா ஃபைனலாக ஐடென்டிஃபை பண்ணாங்க. அது ஐடென்டிஃபை பண்ணும் போது கூட வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ணோன்னா என்னை வந்து கீழ்பாக் மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இந்த மெடிக்கல் போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். ஏன்னா வந்து நான் இப்போ 37 இயர்ஸ் 20 இயர்ஸ் முன்னாடி தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நான் போய் நிற்கிறேன். டாக்டர்ஸ் எல்லாரும் நிற்கிறாங்க, மேலே வரையும் கீழே வரையும் பார்க்குறாங்க. இவனுக்கு எதுக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அவங்க ஃபைனலாக எங்கள் அம்மா கிட்ட கேட்டுட்டாங்க, உங்கள் பையன் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க அப்படி. ஓகே. ஸோ அவங்க எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இல்லை அவன்கிட்ட 8th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் நிறையா ஸ்கூல்ஸ் மாற்றிட்டேன், இப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் அவனுக்கு வந்து இந்த ஸ்க்ரைப் கொடுக்குறாங்களாம், ஸோ அதனால இந்த சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ஏன் ஒழுங்காக படிக்க வச்சுருந்தீங்கன்னா அவன் ஒழுங்காக எழுதுவான். அப்போ அவங்களுக்குமே அது என்ன தெரியல. அவங்களுக்கே நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ அப்பயே வந்து ஒழுங்காக எழுதுவான் அப்படின்னு சொல்லும் போது இல்லை இந்த மாதிரி தான் டிஃபிகல்ட்டி. ஸோ அப்புறம் எங்கள் அம்மா வந்து பிரேக் அவுட் ஆகிட்டாங்க, நீங்கள் நிச்சயமாக இந்த சர்டிஃபிகேட் கொடுத்து தான் சார் ஆகணும், அப்போ தான் எனக்கு வந்து எக்ஸம்ஷன்லாம் கிடைக்கும். சரின்னு ஃபைனலாக அவங்க கொடுத்தாங்க. ஆனால் அது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதல் உண்டாக்கிச்சு. சரி, நம்ம வந்து எப்படியாவது இந்த டிஃபிகல்ட்டியை வந்து ரொம்ப ஈஸியாக்கிடணும் அப்படின்னு சொல்லதான் நாங்கள் இப்போ இந்த கம்பெனி நான் ஆரம்பிச்சிருந்தேன். டி-லேர்னர்ஸ்னு சொல்கிற கம்பெனி வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சில்ட்ரன் ஸ்கூல்லையே அவங்க வீட்டிலையே வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பண்ண முடியும் போது வந்து உங்கள் குழந்தைக்கு ஏதாவது மாதிரி ரீடிங் ரைட்டிங் டிஃபிகல்ட்டி இருக்குன்னா ஒரு ஆப், டி-லேர்னர்ஸ் பேரண்ட் ஆப்னு சொன்னாலே அவங்களால அதை வந்து வீட்டிலையே அதை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து மாற்றினது இங்கேயும் திருப்பி அதே வேர்ஸ் நான் சொல்லுவேன், மை வீக்னஸ் இஸ் நவ் இஸ் மை ஸ்ட்ரென்த். அங்கே தான் கடவுள் வந்து எப்படி சொல்கிற ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்ட உடனே இன்றைக்கி நான் யாருக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கலாம் அப்படின்னா, என்னோடய பிளெஸ்ஸிங் மெயினாக நான் யாருக்கு இருக்க முடியும், என்னோடய டிஃபிகல்ட்டி எல்லாம் நான் வாட் எவர் ஐ ஹவ் சீன் அதை வச்சு நம்ம யாருக்காவது. உண்மைதான். அம்மா வந்து உங்களுக்கு எப்படி கூட இருந்தாங்களோ இப்போ நீங்கள் பல பேருக்கு அம்மாவாக இருக்கிறீங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுலேருந்து ஏன்னா ஒவ்வொரு அனுபவமும் வந்து உங்களை பக்குவப்படுத்தி இந்த அனுபவங்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறீங்க, கண்டுபிடிச்சி இதை எப்படி நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்றது. அது உண்மையிலே இட்ஸ் எ கிரேட் திங்கிங் அப்படின்னு தான் சொல்லணும், கிரேட் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலே கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பா எப்படி பார்த்தாங்க? இப்போ இந்த நிலைக்கு நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீங்க, இப்போ வந்து அப்பா எப்படி பார்த்தாங்க, எப்படி உங்களை வந்து உங்கள்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறது? ஸோ அப்பா வந்து இப்போ எப்படி பார்க்குறாருன்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்க்குறாரு. அப்துல் கலாம் சார் இங்கே சென்னைக்கு வந்திருக்கும் போது எனக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அவார்டு கொடுக்கும் போது இப்போ அவர் வந்து க்ரௌடில் இருந்தார். க்ரௌடில் உட்காந்துட்டு இருக்கும் போது நான் அவார்டு வாங்க போகும்போது எங்கள் அப்பா வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போ அதுதான் என்னோட பையன் அப்படின்னு சொன்னாங்களாம். அது பக்கத்தில் எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். ஒரு காலத்தில் இவரை வந்து நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்டீங்க, இப்போ என் பையன் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ அப்படி தான் வந்து ஆக்சுவலாக இப்போ என்னைய வந்து என்னோட இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்டராக இருந்தால் அவர் தான் இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு 97 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் மைக்ரோசாஃப்ட் மூலியமாலாம். ஸோ ஆனால் இதெல்லாம் ஆரம்பிக்க ஊன்றுகோலாக இருந்தது வந்து அப்பா தான். வெரி குட், சூப்பர். ஓகே, வெரி நைஸ். சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கணவர் பற்றி. அவங்கள வந்து நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து சாந்தோம் சர்ச்லேருந்து வந்து சுயம்வரம்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ஓகே. ஸோ அது மூலியமாக தான் வந்து அவங்க நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த இதில்.
அண்ட் அப்போ வந்து நாங்கள் இனிஷியலாக அவங்க வீட்டிலேருந்து வந்து அவங்க அப்பா அம்மா எனக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அப்புறம் அவங்ககிட்ட பேசினேன். அப்போ வந்து அப்படியெல்லாம் பண்ணும்போது வந்து எனக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்து இப்போ அவங்க டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொன்னப்போலாம் வந்து எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் அ டிவைன் செட்டிங். அந்த ஒரு நாங்கள் அந்த சுயம்வரமுக்கு போனதோ இல்லை வந்து அவங்களும் வந்ததோ இட் வாஸ் மோர் ஆஃப் ஏதோ ஒரு புல்னால தான் நாங்கள் போனோம். இட்ஸ் வாஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வில்ன்றனால தான் நாங்கள் எல்லாம் அங்கே வந்தோம். ஸோ அப்படி தான் வந்து இட் வாஸ் ஆல் ஸ்டார்டட். ஸோ அப்படி தான் வந்து எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அது அவங்களோட இதுவுமே வந்து எனக்கு அது பெருசாக தெரியாது. சொன்ன உடனே you were able to accept that you find it's a divine call and a divine setup. ஏன்னா வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் ஒரு எனக்குமே எங்கள் ஃபாதர் எங்கள் சித்தப்பா தான் வந்து அந்த இது பற்றி சொன்னாங்க. அவங்களுக்குமே ஒரு ஃபாதர் தான் வந்து இப்படி இருக்குது நீ போ அப்படி சொன்னதான் சொல்லுவாங்க அவங்க அம்மா. அப்படி இருக்கும்போது வந்து எல்லாமே வந்து யாரோ ஒருத்தனால நம்மளுக்கு காமிக்கப்படுது அப்படின்னா சம்திங் ஆஃப் அ டிவைன் கால் தானே. ஸோ எனக்கு வந்து வீட்டில் எப்படி அப்பா அம்மா அவங்க எப்படி நீங்கள் அவங்க கூட வந்துருந்தாங்களா? ஆமாம் ஃபாதர், நான் எங்கள் அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாருமா தான் போனோம். அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வந்து அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து பேசினாங்க. உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் ஓகே நீங்கள் பார்த்தோன்னா பேசுனீங்க, அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அப்பா அம்மா எப்படி அப்சர்வ் பண்ணாங்க, அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்க? அம்மாவுக்கு வந்து அதுக்கு முந்தின வாரம் வந்து டு பி வெரி ஃப்ராங்க் நாங்கள் வேளாங்கண்ணி போயிருந்தோம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அந்த டைமில் வந்து வேளாங்கண்ணியில் வச்சு வந்து வாட் எவர் இட் இஸ் அவளுக்கு லைஃப்பில் என்ன நடக்கணுமோ யூ டேக் இட் அப்படின்னு வந்து அவங்க அங்கே வச்சு வேண்டிக்கிட்டதா என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட் எவர் இட் இஸ் யுவர் கால் ஐம் நாட் கோயிங் எப்படி நான் இதுக்கு மேலே வந்து நோவோ இல்லை வேண்டானோ எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. அவளோட லைஃப்பை நீங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவளுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் வந்து அவள் கூட இருக்கேன் அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னதா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு தோணல் இருந்து தான் வேளாங்கண்ணியில் வச்சு. ஸோ அதனால் வந்து இட் வாஸ் லைக் எவ்ரி திங் வாஸ் லைக் ஒரு ஹிஸ் வில்லுன்ற மாதிரி இருந்தது. ஸோ வந்ததும் அது சிங்க் ஆன மாதிரி இருந்தது. ஸோ கடவுளே இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. வெரி நைஸ், சூப்பர். உண்மையிலே இந்த உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி சிங்க்ரனைஸ் ஆகிருக்கிறது வந்து இட்ஸ் அ காட்ஸ் பிளான். இது நம்ம நினைக்கிறது இல்லை, அது அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்கள் இல்லைன்னு சொல்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம எல்லாம் ஆர்டினரியாக கீழே பார்த்தா யோசிப்போம், அவர் மேலுலகு சார்ந்த பற்றி கடவுள் சொல்லக்கூடியது தான். இட்ஸ் ரியலி. இந்த இன்சிடெண்ட்டில் நான் ஒன்று சொல்லணும். என்ன ஆயிடுச்சுன்னா வந்து என் ஸ்கூல்லேயும் நிறைய டிஸ்லெக்சிக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க எனக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் போதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இது சொன்னால் அவங்க என்ன நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது, அவங்க வேறு ஏதாவது நினைப்பாங்க, அதனால் சொல்லக்கூடாது, சொல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் நான் அப்படிலாம் நாங்கள் ஃபன்னியாக சொல்லுவோம். ஆனால் நான் அப்போதே டிசைட் பண்ணேன், நான் வந்து எனக்குன்னு ஏதாவது அது மாதிரி ஆகணுன்னா நம்ம இதெல்லாம் கிளியராக சொல்லிட்டு இந்த டிஃபிகல்ட்டி இருக்குது. பட் ஆனால் இந்த டிஃபிகல்ட்டினால வந்து எவ்வளோ பேர் பெரியால இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இது லைட் பல்பு க்ரியேட் பண்ணது ஒரு டிஸ்லெக்சிக், ரைட் பிரதர்ஸ் ஃப்ளைட்டை க்ரியேட் பண்ணது ஒரு டிஸ்லெக்சிக், நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணுறோம் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு டிஸ்லெக்சிக். ஸோ இவ்வளோ பேர் டிஸ்லெக்சிக்காக இருக்காங்க, நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி நான் அவங்ககிட்ட சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, ஓகே அது ஒரு டிஃபிகல்ட்டி, அது பரவாயில்லையே அப்படின்னு அவங்க ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அதை நான் வந்து இது சொல்லும் போது அவங்க எதை யோசிப்பாங்களா இப்படிலாம் யோசனையில் இருந்தேன். ஆனால் அதை மாதிரி எதுவும் இல்லாமல் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே. ஏன்னா இந்த டேர்ம் புதுசு, இந்த டேர்மை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதில் உள்ள சவால்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாமே கேஷுவலாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா உள்ள டீட்டெயில்டாக போகும்பொழுது தான் ஒவ்வொரு விஷயங்களும் தெரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒன்ஸ் இன் 5 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் தெரியுது, என் கூட படித்தவங்க கூட இப்படி இருந்திருப்பாங்க, ஆனால் அவங்க நம்ம புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கிறோமோ, அவங்க அப்பா அம்மா கூட தெரியாமல் இருந்திருக்கு, ஒருவேளை நம்ம அவங்கள கூட ஹர்ட் பண்ணியிருப்போமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது நமக்கு வருது. டிஸ்லெக்சியா, கற்றல் குறைபாடு, இது வந்து எப்படி ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் இது மாதிரி கேட்டகரியில் வருமா அது? ஸோ டிஸ்லெக்சியா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ரீடிங் ரைட்டிங் சேலஞ்ச். ஓகே, ஃபிசிக்கலாக அவங்களுக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்கு. சாரி, ஸ்பெஷலி சேலஞ்ச் அப்படி சொல்லலாம். ஓகே, பட் அந்த ஸ்பெஷலி சேலஞ்சு கேட்டகரியில் கொண்டு வராங்களா அதை? அண்டர் இது பிகாஸ் யூ ஆர் ஆல்
யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்ல. எனக்கு ஒன்றும், ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்தோட அதிகமாக யோசிக்கிறீங்க. எப்படி இதை வந்து மாற்றுத்திறனாளின்னு கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். இல்லை, ஆனால் இது வந்து அண்டர் டிசபிலிட்டி ஆக்டில் வந்து எல்லா டிசபிலிட்டி 21 டிசபிலிட்டி இருக்கிற மாதிரி இதையும் ஒரு டிசபிலிட்டியாக தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது ரெக்கக்னைஸ் ஏன் பண்ணிச்சுன்னா, அது பண்ணதுனால தான் இந்த ஸ்க்ரைபு, எக்ஸ்ட்ரா டைம் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஸோ அவங்கள இதை வந்து தனியாக அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எல்லாம் கொடுக்க முடியாது அந்த பசங்களுக்கு. இப்போ உங்களுக்கு தேவையா? இப்போ அடுத்து நீங்கள் காலேஜ் படிக்கும் பொழுது அப்போல்லாம் ஸ்க்ரைப் தேவைப்பட்டாங்களா? ஸோ ஆக்சுவலி காலேஜ் படிக்க வரையும் நான் ஸ்க்ரைப் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து என்னோடய நாலேஜ் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஆனால் அதை எழுதணும்னு சொல்லும் போது 3 ஹவர்ஸில் முடியாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பெல்லிங் வர, லைக் இப்போ வந்து ப்ராடக்ட்னா என்னன்னு எனக்கு தெரியும், அதோட எக்ஸ்பிளனேஷன் பண்ண கொடுக்க தெரியும் எல்லாமே. ஆனால் ப்ராடக்ட்னு எழுதும் போது PRODUCTன்னு கரெக்டாக எழுத வரலைன்னா அப்புறம் அது தப்பாகிடுது இல்லை. ஸோ அதனால என்ன ஆச்சு, இந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் காலேஜ்லேயும் தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவங்க வந்து எழுதுவாங்க. ஸோ அப்படி தான் காலேஜ்லேயும் படித்தேன். ஸோ ஏன்னா வந்து இந்த பாயிண்டில் தான் வந்து ஒரு டிஃபினிஷன் இருந்துச்சு. இது உன்னோட நாலேஜை டிஃபைன் பண்ணணுமா, உன் ஸ்கில்லை டிஃபைன் பண்ணணுமா அன்னு ஒரு வாரில் நான் என்ன யோசித்தேன், நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணால் போதும், ஸ்கில் வந்து நான் யாரைக்கிட்டேயும் சொல்லி கூட எழுதிக்கலாம் அப்படின்னு டிசைட் ஆகிட்டு நான் வந்து அதையே ஃபாலோ பண்ணேன். பட் ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து காலேஜில் கூட அவங்களே எழுதுவாங்க. ஸோ நான் அப்படி சூஸ் பண்ணலை. ஏன்னா வந்து நான் என்ன யோசித்தேன்னா, ஏன்னா காலேஜில் முழுசாகவே நான் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் ப்ளஸ் மார்க்ஸ் தான் வாங்கினேன். ஸோ அது அப்போ தான் யோசிக்கும் போது, நீ இந்த டிஃபிகல்ட்டினால என்னோடய ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் கம்மியாகிடக்கூடாதுல்ல. ஸோ அது அண்ட் இந்த டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் இன்விசிபிள் டிசபிலிட்டி தான். பார்க்க முடியும் போது தெரியாத ஒரு டிஃபிகல்ட்டி தான் இது. கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஃபிகல்ட்டி தான். ஸோ அது வந்து எப்பயுமே அது ஒரு சேலஞ்ச் தான் ஒருத்தவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ இல்லை புரிய வைக்கிறதோ. ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் பார்க்கும் போது ஒன்றுமே தெரியலையே, அப்புறம் உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். ஸோ அந்த ரீடிங் ரைட்டிங் ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில் வந்து இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் நாலேஜு இருக்குது இவங்களுக்கு நல்லாவே. ஸோ இதை வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து அது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஸோ இப்போ இந்த காணொலி பார்க்குற பேரண்ட்ஸ் கூட, ஸோ ஏன் குழந்தைக்கும் அப்படி இருக்குமா, ரீடிங் ரைட்டிங் வர மாட்டேங்குது அப்படின்னா இருக்கலாம். ஸோ ஆனால் வந்து நீ படிக்கலைன்னு சொல்லாமல் அவனுக்கு ஓரலாக வருதான்னு பார்க்கலாம். லைக் ஓரலாக அந்த குழந்தையால் சொல்ல முடியுதுன்னா அதுதான் நாலேஜ். எழுத வரலைன்னா அது நாலேஜ் இல்லை, அது ஸ்கில். இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து எல்லா பேரண்ட்டுமே பண்ணலாம். இப்போது சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபேமிலியில் ஒரு சில சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க. சர்ச்சுக்கு போகும் பொழுது, இல்லை சோஷியலி ஒரு சில நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது, அப்போல்லாம் என்ன மாதிரி சவால்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க? ஸோ இங்கே சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் போது டிஸ்லெக்சிக் சில்ட்ரனுக்கு வந்து எவ்ரிடே சேலஞ்சாக இருக்கும். எப்படி இருக்கும்னா வந்து சர்ச் போகும்போது ரீடிங் புல்பிட்டில் ரீட் பண்ணணும்னா வந்து நான் ஒரு 10 வாட்டி ட்ரெயின் பண்ணால் அப்புறம் தான் ரீட் பண்ண முடியும். ஏன்னா எல்லா பசங்க மாதிரி நார்மலாக ரீட் பண்ணிட முடியாது என்னால். ஸோ அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகும்போது போர்டை பார்த்து காப்பி பண்ணும்போது மற்றவங்கலாம் நிறைய ஃபாஸ்ட்டாக காப்பி பண்ணுவாங்க. நான் வந்து வேர்ட் பை வேர்டை தான் காப்பி பண்ணுவேன், ஏன்னா வந்து ஸ்பெல்லிங் தெரியாததுனால. ஸோ இதை மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ எவ்ரி டைம் டீச்சர் வந்து எழுந்து படி அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து படிக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சஸ் வந்து ரெகுலராக ஒரு டிஸ்லெக்சிக் சைல்டுக்கு இந்த மாதிரி அகடமிக் ரிலேட்டட் சேலஞ்ச் தான் இருக்கும். அதர் தென் தட் வேறு எந்த சேலஞ்சும் இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த லிங்க்டின் அப்படின்னு வந்து ஒரு ஜாப் போர்ட்டல்லாம் இருக்குது, லைக் அந்த ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க் இருக்குது. ஸோ அதில் வந்து டிஸ்லெக்சிக் திங்கிங் ஒரு ஸ்கில் இன்னைக்கு, லைக் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி டிஸ்லெக்சிக் திங்கிங் ஒரு ஸ்கில். ஏன்னா அந்த டிஸ்லெக்சிக் திங்கர்ஸ் தான் வந்து இனோவேட்டர்ஸ் டுடே. அவங்க வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து ஒரு சேலஞ்சை வந்து எப்படி ப்ளஸ் ஆக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ என்னோடய வாழ்க்கையிலே எடுத்துட்டா கூட வந்து இது ஒரு டிஃபிகல்ட்டின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை மாதிரி ஒன்றில் 5 பசங்களுக்கு அந்த டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, அவங்கள வந்து இன்டர்வென்ஷன் கொடுக்கறது எப்படி. அப்புறம் இது வந்து ஒரு ரூரல் சைல்டு இருந்தால் கூட
அவங்கள நம்ம எப்படி இது பண்ணுறது? ஏன்னா இப்போ எங்கள் அம்மா வந்து என் சேலஞ்சை புரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற வேறு ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயும் போயிடலாம் வந்து ட்ரை பண்ணாங்க எனக்கு. ஆனால் அதே வந்து ஒரு ரூரல் கிட் இங்கேருந்து ஒரு செங்கல்பட்டுலேயே ஒரு குழந்தை இருந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை வந்து எங்கே போய் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணணும், எங்கே போய் அசஸ்மெண்ட் பண்ணணும், எங்கே போய் இன்டர்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லாத பட்சத்தில் இப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக அதை பண்ண முடியும், அவங்க வீட்டிலேருந்தே பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் சொல்கிறது, இந்த சேலஞ்ச் எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது தான். ஸோ தட் இஸ் இன்னோவேஷன், தட் இஸ் டிஸ்லெக்சிக் திங்கிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். பயங்கர புதிய அனுபவமாக தான் நீங்கள் சொல்ல என்னமோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இப்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அப்பா அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது வெளியில் மற்றவங்களுக்கு கோயிலுக்கு போகும்பொழுது எங்கள் பையனுக்கு வாசிக்க கஷ்டப்படுறான், இது மாதிரி இது பண்ணுறான் அப்படின்னு வெளில தெரிய வருது, இல்லை டீச்சர்ஸ் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த சூழல்லாம் எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க, அதை எப்படி கடந்து வந்தீங்க? ஸோ அந்த சூழல் வந்து நான் வந்து எங்கள் அம்மாவை தான் வந்து மேபி உங்கள் ரிலேஷனே வச்சுங்களேன், உங்களோட சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, மக்கு பையன் சொல்லுவாங்க, எல்லாருமே மக்கு பசங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து அவன் முன்னேறவே மாட்டான், அவனுக்கு வந்து படிக்கவே வரல, இவன் வந்து ஸ்கூல் மாற்றிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஏற்றுக்கிறோன்னு இருக்குது. ஸோ எப்பெல்லாம் வந்து என்னோட கசின் ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து சொன்னார், இவனுக்கு மேக்ஸ் வரல, இங்கிலீஷ் வரல, தமிழும் வரல, இவனுக்கு எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, நீங்கள் வந்து ஸ்பேனர். ஏன்னா எங்கள் தாத்தா வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தார், கடையில் வேணால் விட்டுருங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் வந்து கடவுள் கிருபையில் வந்து அவர் வந்து யூஜி கூட முடிக்கல. நான் யூஜி பண்ணி பிஜி பண்ணி அதே காலேஜில் லெக்சரராக இருந்தேன். ஆனால் அவர் வந்து யூஜிலேயே பாதியில் நிறுத்திட்டார். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ். வந்து கடவுள் வந்து நம்மளை உயர்த்துவார்னா இப்படி தான் உயர்த்துவார். ஏன்னா நான் அவர் சொல்லும் போதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன், சரி இப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை ஸ்பேனர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்போ கூட, நீ ஏன் இப்படி சொல்கிற, நீ பாரு அவனோட பெரிய ஆளாக நீனு. நிச்சயமாக அன்றைக்கி நடந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து அதே காலேஜ்னால் நான் லெக்சரராகவும் இருந்தேன். ஸோ தட் இஸ் ஹவ் காட் ரேசஸ் யூ. அண்ட் ஆனால் அதுக்கு வந்து மெயினாக வந்து நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள் வந்து அந்த கரெக்டான டைமில் உங்களை கடவுள் ஒரு பக்கம் உங்களை வந்து ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, கைவிட மாட்டாருன்னு வச்சுக்கோங்க, அது உண்மைதான். இன்னொரு பக்கம் அம்மா இன்னொரு கையை பிடிச்சிட்டாங்க. ஆமாம், அது ஒரு மிகப்பெரிய இது. அதுக்கடுத்து உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லைங்களா, ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு அனுபவத்தை நீங்கள் அதாவது அப்படி கொட்டி அப்படி கீழே தள்ளும் பொழுது விட மாட்டேன், வேற நான் அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு வந்திருக்கிறீங்க பாருங்களேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேங்க்யூ. உண்மையிலே சூப்பர், அருமை. சகோதரி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கணவரோட பயணம் செய்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்களுடைய சவால்களை சந்திக்கும் பொழுது எப்படி அதெல்லாம் எதிர்கொண்டு கடந்து வரீங்க? நான் வந்து ரொம்ப என் கார்டு பட எதுவும் எனக்கு எனக்குன்னு யாரும் எதுவுமே சொன்னதில்லை ஃபாதர். ஸோ பின்னாடி வந்து அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ அவங்க கசினே வந்து இது என்னோடய மாமியார் சொல்லியிருக்காங்க, ஒரு தடவைலாம் வந்து இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிப்பான்னு அவங்க கேட்டிருக்காங்க. சின்ஸ் வந்து அவங்க அப்படி சொன்னதாக வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து எனக்கு வந்து என்ன தோணுன்னா வந்து எல்லாருக்குமே வந்து என்ன இட்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் பீன் ரிட்டன். யாருக்குமே வந்து இதுதான் நீங்கள் சொல்கிறனால ஒன்றும் மாற போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும் போது வந்து நீங்கள் அதை எனக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, நீ அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோ, எதாவது உங்ககிட்ட எதாவது வந்து பேசுனாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப யோசிக்காத அதை பற்றியெல்லாம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் வந்து என்கிட்ட யாரும் அப்படி வந்து என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை என் ஹஸ்பண்டை தப்பாக பேசி என்கிட்ட எதுவுமே வந்து என் காது பட வந்ததே இல்லை. உங்களுக்கும் கூட உங்கள் அத்தை தான், ஐ மீன் உங்கள் அம்மா தான் உங்களுக்கு மிகப்பெரிய. ஆமாம், அவங்க வீட்டில் நான் ரொம்ப க்ளோஸ்னால் வந்து என் மாமியார் கூட தான். நல்லா தெரியுது. நல்லா உண்மையிலே அவங்க அந்த அளவுக்கு உங்க கூடயே நல்லா ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கும் பக்கபலமாக இருந்தது. ஆமாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க அந்த இதில் வந்து பேசின போல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குமா, எனக்கு நீங்கள் எங்கள் வீட்டு மருமகளாக வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு அவங்க என்கிட்ட வந்து பேசியிருக்கேன். ஸோ அப்படி ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கனெக்ஷன் வரும்ல ஃபாதர், எப்போதுமே ஈஸியாக. உங்களுடைய மருமகனை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் வந்து எப்படி பெருமையாக பார்க்குறீங்க? முதல் விஷயம் அவரை அந்த கோவிலில் சந்தித்தது, அது வந்து கடவுளாக வச்ச ஆசீர்வாதம்.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது அவர் டிஸ்லெக்ஷன். பட் இருந்தாலும் அதில் இருந்தால் பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய ஒரு குறைகளாக எங்களுக்கு தெரியலை. ஏன்னா அவருடைய நடவடிக்கை, பேச்சு, அவர் தொழில் எல்லாம் எங்களுக்கு வந்து எதுவுமே குற்றமாக தெரியல. ப்ளஸ் 2 ரீசன். ஒன்று, கடவுள் இடத்துல அது நிச்சயிக்கப்பட்டது சர்ச்சில். நெக்ஸ்ட்டு என் மகளுக்கும் அது பிடிச்சிருக்கு. ஸோ 2ம் வந்து இருக்கும்போது இது அவருடைய சித்தம்ன்றதால் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் அவங்ககிட்ட எந்த குறையும் தந்துக்கல. இப்போ நல்லா தான் இருக்கோம். என் மகளும் நல்லா இருக்கா, பேத்தி இருக்காங்க, அவன் ஸ்கூல் போயிருக்கா, இல்லைன்னா அவளையும் we missed that girl. ஓகே, எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. சூப்பர். நல்லா அவர் நல்லா வளரணும், நல்லா இருக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன்னா, சிலுவை பாதை நம்ம செய்கிறோம். நவ காலத்தில் ரொம்ப ஈடுபாட்டோட சிலுவை பாதை நல்லா செய்வோம். சிலுவை பாதை நிலைகள் அதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கனெக்ட் ஆகக்கூடிய சிலுவை பாதை நிலை ஸ்தலம் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஸோ ஃபைலனான சிலுவை பாதை நிலை, ஜீசஸ் வந்து இந்த நல்ல கல்வன், அப்புறம் அந்த 2 பேர் சைடில் இருப்பாங்கல்ல. ஸோ அதில் இருக்கும்போது வந்து அவர் சொல்லுவார், இதை மாதிரி வந்து என்னையை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுறீங்களா மேலே அப்படின்னு கேட்கும்போது ஜீசஸ் வந்து டெஃபினெட்லி அப்படின்னு சொல்லுவார். அந்த டைமில் வந்து நான் எப்பயும் யோசிப்பேன், அவரே கஷ்டத்தில் இருக்கிறார், அவரே வந்து சாவக்கூடிய நிலையில் இருக்கிறாரு. ஆனால் அதுலேயும் அந்த டைம்லேயும் வந்து அவருக்கு அந்த ஒரு கருணை இருந்துச்சுல்ல. ஸோ அப்போ வந்து யூஸ்வலாக நம்ம யோசிப்போம், எனக்கே நிறைய கவலை இருக்குது, மற்றவங்களை நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு தான் யூஸ்வலாக யோசிப்போம். அப்போ கூட வந்து அவர் அந்த கருணை காமிச்சார்ல அந்த நல்ல கல்வனுக்கு. ஸோ அதுதான் என்னோட எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். அப்போ தான் நான் எப்பயும் யோசிப்பேன், நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்மளால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும், நம்ம கிட்ட அவங்க வரும்போதோ இல்லை நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து அது மேனிஃபெஸ்டோ ஆகிருக்கு. ஏன்னா அதுதான் தான் இந்த பிளாட்ஃபார்மை வச்சே பண்ணியிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ அப்படி சொல்லுங்கள். அப்படின்னா குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் கடந்து சாதனையாளர் அப்படின்ற நிலைக்கு வந்திருக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ நிறைய சாதனைகள் படிச்சிருக்கீங்க. ஐயா அப்துல் கலாம்லாம் நீங்கள் அவார்டு வாங்கியிருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் கலாம் சார்கிட்ட நாங்கள் இது பண்ணும்போது இந்த பிளாட்ஃபார்மை பற்றி நாங்கள் போய் சொன்னோம். இங்கே வந்து இதில் இருந்தார், இந்த கவர்னர் மாளிகையில் இருக்கும்போது நாங்கள் இது மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கிற பசங்களுக்கு ஸ்க்ரீனிங்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. டி லேர்னர்ஸ்னால் பிளிங்க் ஃபவுண்டேஷன் தான் எங்களோட இது. ஸோ அதில் வந்து அவர் சொன்னார், டெஃபினெட்லி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி பசங்க தான் வந்து நாளைக்கு பெரிய இன்வென்டர்ஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி சைன்லாம் அவரோட ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்தாரு. நாங்கள் செல்ஃபி கூட எடுத்திருக்கோம் அவர்கிட்ட. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சேம் காலேஜ், அந்த காலேஜில் வந்து நான் என்னோட அம்மாவோட பெரிய கவலை என்னென்னா, நான் 10th முடித்து 12th முடித்து காலேஜ் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு கவலையை போய் காலேஜ் முடித்து அந்த காலேஜில் நான் ஒரு லெக்சரராக இருந்து அந்த லெக்சரர்ஷிப் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் லெக்சரர் அந்த இயருக்கு வந்து எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் கொடுப்பாங்க, இந்த லெக்சர் வந்து நல்லா லெக்சர் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஸ்கோரிங்கில் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கினேன். ஸோ ஸ்கோர் வாங்கி வந்து தட் வாஸ் எ யங்கஸ்ட் டைம், 23 இயர்ஸ்லேயே வந்து ஐ காட் தட் ரெக்கக்னிஷன் இன் லாயலா. ஸோ அது ஒன்று. அப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கிற மாதிரி அது ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா, எங்களோட ஸ்டார்ட் அப் டி லேர்னர்ஸ்னு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு 500 பேர் அப்ளை பண்ணுவாங்க அந்த ஒரு இன்குபேஷன் சென்டருக்கு. அந்த 500லேருந்து 60, 40, 14, 6, 4 அப்படின்னு ஷார்ட் லிஸ்ட் ஆகி அவங்க வந்து தே வில் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஃபண்டிங் அண்ட் ஆல், கிராண்ட் ஃபண்டிங் மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது மூலியமாக எங்களுக்கு நிறையா பெனிஃபிட் வந்து அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது வந்து அந்த நியூஸ் ஆர்டிக்கலாக வந்துச்சு, என்னென்னா டிஸ்லெக்சிக் மேன் வாண்ட்ஸ் ஸ்கூல் டோர்ஸ் டு ஓப்பன் ஃபார் டிஸ்லெக்சிக் சில்ட்ரன் அப்படி. அது வந்து என்ன ஆச்சுன்னா கண்ட்ரி ஃபுல்லாக போச்சு அந்த ஆர்டிக்கல்.
ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி அ பிக் பிரேக் த்ரூ ஃபார் மீ. ஏன்னா அங்கே கூட நான் சொல்லுவேன், நான் வந்து இவ்வளோ டிஃபிகல்ட்டி நான் கடந்து வந்ததை வந்து எந்த குழந்தையும் பண்ணக்கூடாது, அவங்க ஸ்கூல்லையே வந்து அந்த அந்த குழந்தைங்களுக்கு கெப்பாசிட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இதுதான் ஃபியூ திங்ஸ். அண்ட் இந்த வாரம் வந்து இப்போ வியன்னா அப்படின்னு வந்து ஜீரோ ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லேயே வந்து இனோவேஷன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து 570 இனோவேஷன்ஸில் 70 இனோவேஷன்ஸை வந்து அவார்டு பண்ணுறாங்க. அந்த 70 இனோவேஷன்ஸில் என்னோட இனோவேஷனும் ஒன்று இப்போ அது வந்து வாழ்த்துக்கள் ஆயிருக்கு. ஸோ ஆல் திஸ் வே ஐ வுட் சே டெஃபினெட்லி காட் இஸ் பீன் தேர் எல்லா டைமும். என்ன நீங்கள் ஃபாதர் சொன்ன மாதிரி கொட்டை குனியரம் முட்டாள்னு சொல்கிற மாதிரி எத்தனை வந்து ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் குனியாமல் திருப்பி நிச்சயமாக குனிஞ்சிருவேன், நிச்சயமாக உடஞ்சிருவேன். பட் ஆனாலும் திருப்பி ஏஞ்சி அதை எப்படி மாற்றலாம், எப்படி சாதனை ஆக்கலாம் அதை அப்படின்னு ஆக்கினது வந்து டெஃபினெட்லி அந்த பைபிள் வேர்ஸ் மாதிரி தான். தட் இஸ் மை ஸ்ட்ரென்த் வில் பி பர்ஃபெக்டட் இன் யுவர் வீக்னஸஸ் அப்படின்னு. சூப்பர் உண்மையிலே அருமையான ஸ்டேட்மெண்ட்டு. அம்மா கற்றுக் கொடுத்தது பைபிள்லேருந்து எடுத்து சொல்லி கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வரலையும் அதை கோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே. சூப்பர். அப்புறம் சொன்னீங்க புனித அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதெல்லாம். ஏன் அந்த புனித அந்தோணியார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எங்கள் அப்பா பேர் ஆண்டனி ஞானசேகர். ஸோ ஆண்டனி இஸ் த ஃபர்ஸ்ட் நேம். உங்கள் பேர்? என் பேரும் முன்னாடி வந்து ஆண்டனி வரும். ஸோ அதுக்கு மேலே இன்னொன்று வந்து நான் எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே டியூஸ்டேஸ் வந்து நான் சர்ச் போகிறது உண்டு. டியூஸ்டேஸில் வந்து நான் வந்து டியூஸ்டேஸ் போனாலே வந்து சென்ட் ஆண்டனிஸோட நோவினா ஏதாவது ப்ரேயர் தான் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து தட் இஸ் பிகம் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் மாதிரி. அப்புறம் ஸ்லோவாக வந்து வியன்னா நாங்கள் இதுக்கு சென்ட் ஆண்டனிஸ் பொதுவாக்கெலாம் போகும்போது கூட எனக்கு அங்கே போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது என்னது எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தர்கிட்ட நான் வந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரியும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல் த்ரூ மை குட் திங்ஸ் ஹேப்பன் இன் மை லைஃப் அப்படின்னு பார்த்தா வந்து டியூஸ்டேஸில் இருக்கும். எனக்கு ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா சரி நம்ம டியூஸ்டே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ அதனால சென்ட் ஆண்டனிஸ். உங்கள் மனைவியை பற்றி சொல்லுங்கள். உங்கள் மனைவி உங்களுக்கு எப்படி பக்கபலமாக இருக்கிறாங்க? ஸோ மனைவி அப்படின்னு சொல்லப்போனால் வந்து யூஸ்வலாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும் போது இந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்க என்ன நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் போது சொல்லக்கூட மாட்டாங்க நான் டிஸ்லெக்சிக் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஜாப்லலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தேவையே இல்லை அப்படின்னு. ஸோ இப்போ நான் இப்படி சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்னா வந்து நான் ஒரு டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ அதனால ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், ரீடிங் ரைட்டிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி அது பரவாயில்ல, நீ வந்து அதுக்கும் மேலே வந்திருக்கிறல்ல, இப்போ நீ வந்து லெக்சரராக இருந்திருக்கிற, நீ வந்து இதாக. ஸோ நான் ஒரு டிஃபிகல்ட்டி அப்படின்னு காமிக்கும் போது அவள் வந்து அதை வந்து அது ஒரு பொருட்டாகவே பார்க்கல. அதே ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் என்ன யோசிச்சேன்னா வந்து ஏன் இப்படி ஆச்சு, உனக்கு என்ன டிஃபிகல்ட்டி, என்ன ஆகும் அப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் ப்ரிப்பேர்டாக இருந்தேன். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது, சர்ச்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டைமில் அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஸோ இது மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னா இதெல்லாம் எஜுகேட் பண்ணுவோம் அவங்கள அப்படிலாம் சொல்லி எல்லாம் சொன்ன உடனே நான் சொன்னேன் நான் டிஸ்லெக்சிக். ஓகே, அதனால அது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையா, ஆமாம் ரீடிங் ரைட்டிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதனால அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது வந்து என்ன சின்னதுலேருந்தே அது வந்து ஒரு டாண்டிங்கான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. இது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டின்னு இருக்குது, நம்ம எப்படி சொல்கிறதுன்னு அது எப்பயுமே கல்யாணம்னு வந்தாலே எனக்கு அந்த ஒரு ஃபியர் இருக்கும். லைஃப் லாங் ஷீ இஸ் கோயிங் டு ட்ராவல். ஆமாம். ஸோ இல்லை அந்த டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால அது வந்து அவங்க எப்படி எடுத்துப்பாங்க நம்மளை அப்படின்லான்னு நிறைய ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். அதை நான் ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கிட்டேன். ஸோ தட் ஐ ஷுட் தேங்க் ஹர். அதுக்கு மேலே இன்னொன்று வந்து ஷீ இஸ் வெரி, நானும் பிஹெச்டி அப்ளைலாம் பண்ணி வந்து இது பண்ணேன். அவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ பயோடெக்னாலஜியில்.
ஸோ வந்து அந்த நாலேஜும் ஷீ இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். வீட்டில் வந்து எப்படின்னா வந்து நான் ஸ்டார்ட் அப், நான் என்னோடய ஆர்கனைசேஷன் அப்படின்னு ரொம்ப முழுசாக முழுகிடுவேன். என்னோடய பேஷன் அதான். ஸோ ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் 4000 பசங்க எங்கள் பிளாட்ஃபார்மில் படிக்கிறாங்க. ஸோ பேன் இண்டியாவில் 6 ஸ்டேட்ஸில் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது எனக்கு வந்து நார்மலாகவே நிறைய வேலை இருக்கும், அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பேன். இதெல்லாம் வீட்டை பற்றி யோசிக்கவே மாட்டேன். ஸோ எது வாங்கணுமோ, எது கட்டணும், என்ன கட்டணும், எதுவுமே ஃபுல்லாகவே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ தட் இஸ் ஒன் பெரிய ரிலீஃப். அதான் சொல்லுவாங்க பொதுவாகவே, எப்படின்னா நீங்கள் சொன்ன வார்த்தையிலேயே ஆதாம்கிட்ட இருந்தால் என்ன பண்ணாங்க, ஒரு விழா எடுத்து பெண்ணை உருவாக்குனாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆண் எல்லாருமே பர்ஃபெக்ட் பீயிங்ஸ் கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ அந்த அதே வரியில் தான் வரும், ஒருத்தரோட வலுவின்மையில் தான் நம்ம சரி செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போது இப்போ உங்களுடைய பலமே அவங்க தான். இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க அதை சரி செய்கிறது தான் அவங்க இருக்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா சரி செய்கிறது தான் நீங்கள் இருக்கிறீங்க. உண்மை. ஸோ அதுதான் வந்து பாண்டிங் லைஃப் இந்த மேரேஜ் அப்படிங்கிறது. தட்ஸ் ரியலி ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒரு டிஸ்லெக்சிக் அப்படின்னு சொல்லும் போது, டிஸ்லெக்சிக்னு சொல்லாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார்த்தை சொல்லணும்னா டிஃப்ரெண்ட் லேர்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் லேர்னர் அப்படி தான் வந்து 1 in 5 சில்ட்ரன் வந்து எல்லா ரெகுலர் ஸ்கூல்லையும் அந்த டிஃப்ரெண்ட் லேர்னர் இருக்கிறாங்க. மைட் பி அது உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம். என்ன மாதிரியே படிக்காமல் வந்து ஸ்பெல்லிங் வராமல் எழுத படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி நிலையில் கூட நிறைய பசங்க ரெகுலர் ஸ்கூல்ஸில் கூட படிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டி-லேர்னர்ஸ் பேரண்ட் ஆப் அப்படின்னு. ஸோ இந்த டவுட்டில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து இந்த டி-லேர்னர்ஸ் பேரண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீனிங் இருக்குது, ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படின்னா, இந்த சிம்டம்ஸ்லாம் உங்கள் குழந்தைக்கு இருக்கா, இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரை நாங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீனிங் ரிப்போர்ட் முற்றிலுமாக ஃப்ரீ தான். ஸோ அதை வந்து எவ்ரி பேரண்ட்டுக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்ல கிவ் பேக் டு த சொசைட்டியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுவரையும் வந்து 4000 பசங்களுக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இன்டர்வென்ஷன் கொடுக்குறோம். ஸோ ஆனால் இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம். பட் ஆஸ் பேரண்ட்ஸாக என்ன சொல்லலாம்னா வந்து எங்கள் அம்மாவோட எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். தட் இஸ், இந்த உலகத்தில் அப்பா அம்மா வந்து குழந்தைங்களை கொண்டு வராங்கன்னா அப்பா அம்மா மட்டும்தான் அந்த குழந்தைய வந்து சப்போர்ட் பண்ண முடியும். வேறு யாருமே அந்த குழந்தைய சப்போர்ட் பண்ண முடியாது. உலகமே வந்து உங்கள் குழந்தைக்கு படிக்கலை, ஒழுங்காக பண்ணலை, இது பண்ணலை, அது பண்ணலைன்னு சொல்லும் போது நீங்களும் கைவிட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே நீ நல்லா வருவடான்னு எங்கள் அம்மா வந்து ஒரு ஹோப்பே இருக்காது. நான் 0 மார்க் தான் வாங்கிட்டு வருவேன். ஆனாலும் அந்த 0 மார்க்கை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, கவலைப்படாத, அடுத்த எக்ஸாம்லேயும் நீ நல்லா பண்ணுவேன். அந்த நல்லா பண்ணுவேன்னு சொன்ன ஒரு காரணத்தை தான் இன்றைக்கி நான் வந்து இந்த நேர்காணலில் வந்து நான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி எல்லாம் சொன்னேன். நான் அப்படி சொல்லும் போது எவ்ரி மதர், எவ்ரி ஃபாதர் ஹேஸ் அ ரோல் டு ப்ளே. அவங்க பசங்க மூலியமாக அவங்க பசங்கக்கிட்ட என்ன பண்ணணும்னா என்கரேஜ்மெண்ட் மட்டும் கொடுக்கணும். ஏன்னா இந்த உலகம் முழுசாகவே வந்து ரொம்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியில் அவங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆகிடுறாங்க. பட் ஆனால் அந்த என்கரேஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு பெரிய தூணாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தூணை மாதிரி அவங்க பிடிச்சி அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஸோ எவ்ரி பேரண்ட்டுக்கு வந்து நான் சொல்ல விரும்புறது வந்து உங்கள் சைல்டோட டிஃபிகல்ட்டியை பார்க்காம கேப்பபிலிட்டியை பாருங்கள். ஸோ அந்த கேப்பபிலிட்டி என்கரேஜ் பண்ணி அவங்க நிச்சயமாக வந்து இன்னொரு பெரிய ஸ்டாராக மாறுவாங்க. தேங்க்யூ. சூப்பர். ரொம்ப அருமையாகவே அழகாகவே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. இதை எல்லாரும் சிறப்பாக புரிஞ்சுருப்பாங்க. மரண தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும். நானும் நல்லாவே இன்றைக்கி நிறையா புரிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக எப்படி ஒரு சாட்சிய வாழ்வு வாழ முடியும் அப்படிங்கிறதையும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. கடவுள் உண்மையிலே உங்களை சிறப்பாக ஆசீர்வதிச்சிருக்கிறார், உங்களெல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறார். இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். எனக்கும் ரொம்பவே பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் வீட்டை சந்தித்து உங்களோட பேசுனதில். ஸோ இன்னும் நம்ம நிறையா தொடர்ந்து
இந்த விழிப்புணர்வை வந்து கொடுக்கறதுக்கு மாதாட்டி வழியாக நிறைய பிளான் பண்ணலாம் அப்படின்னு கூட என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருப்பீங்க மாதாட்டிவிக்கு அப்படிங்கிறது எனக்கு இந்த ஒரு பகிர்தல் வழியாக புரிஞ்சிருக்கு. அதனால் அது கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது குறைபாடல்ல, ஆனால் இது வந்து ஒரு மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடவுள் வந்து அப்படி ஒரு திறனை உங்களிடையே கொடுத்து அதை வெளிக்கொணர்ந்திருக்கிறார். அதனால் கடவுளை போற்றுவோம், புகழ்வோம். உங்கள் வழியாக இன்னும் பல மாற்றங்கள் இந்த உலகத்தில் அரங்கேறட்டும். அது கடவுளுடைய ஆசீர்வாதமாகவே இருக்கட்டும். கடவுளுடைய வழி நடத்துதலிலே ஒரு இறையாட்சி உங்களுக்கு கருவியாக வைத்து அவர் ஏற்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவிக்கிறோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பான நன்றிகள், ஆசீர்வாதங்கள். ஓகேங்களா? சின்ன ஜெபம் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தை இறைவா, மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகோதரர் அருண் அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறீர். அவரோடு ஒரு அருமையான பகிர்தலை கேட்டு கற்றுக்கொள்ள இந்த நாளை உருவாக்கி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே சகோதரர் அருண் அவர்களையும் அவருடைய மனைவியும் குடும்பத்தினரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசிர்வதியும். உள்ளத்திலே அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பாக நீர் நடத்தி கொடுத்திரலும். அவருடைய எண்ணங்களை எல்லாம் ஆசிர்வதித்திரலும். இன்னும் பல பல சாதனைகளை அவர்கள் செய்ய வேண்டும். அது அவர்களுக்காக மட்டுமல்ல, இதோ இந்த சமூகம் வளர வேண்டும். இந்த டிஸ்லெக்சியா என்ற இந்த நிலையிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஆண்டவரே, தொடர்ந்து இவரையும் இவருடைய பணிகளையும் குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இன்னும் இவர்களை ஒரு முன்னேற்ற பாதையில் வழிநடத்த இவர்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஓகே, God bless you and thank you very much. ஓகேங்களா? தேங்க்யூ. என்ன மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, சகோதரர் அருண், பேறு பெற்ற சகோதரர் அருண் அவர்களை நாம் சந்தித்தோம். அவரோட ஒரு அருமையான அனுபவத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையிலேயே நான் நிறையா கற்றுக்கொண்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இது எனக்கு ஒரு விழிப்புணர்வு, அதே போல் உங்களுக்கும் இருக்கும். அது மட்டுமல்ல, அருமையான ஒரு சாட்சிய பகிர்வு. அதனால் இந்த அருமையான சகோதரரை சந்திக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த குடும்பத்துக்காக, சகோதரருக்காக இன்னும் பல சாதனைகளை அவர் செய்து இன்னும் பேறு பெற்ற சகோதரராக தொடர்ந்து வாழ அவர்களுக்காக நாம் எப்பொழுதும் ஜெபத்தில் நாம் நினைவு கொள்வோம். சரிங்களா? அதனால் மீண்டும் மற்றும் ஒரு பேறு பெற்ற சகோதரரை சந்திக்கும் பொழுது இன்னும் பல அனுபவங்களை நாம் தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, இன்னும் மற்றும் ஒரு பேறு பெற்ற ஒரு குடும்பத்தை நாம் சந்தித்து அவர்களோடு உடனிருப்போம், உரையாடுவோம், உறவாடுவோம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.